அனிதா, அப்பா, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே நல்ல முகூர்த்தத்தை பாத்துருங்கப்பா. ஐயா, அது என் பொண்ணு இல்ல, என் பொண்ணோட ஃப்ரெண்டு. இதான் என் பொண்ணு. பொண்ணு நல்லா இருக்கு, வாங்க சாப்பிட்டு மத்த விஷயங்களை பேசுவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, இது என் கல்யாண விஷயம். இருப்பா, அவங்க தான் 5 லட்சம் ரூபாய் தரேன்ட்டாங்க, அவியல் ஆறிட்டு இருக்கு, சாப்பிட்டு பேசுவோம். ஒரு நிமிஷம். மத்த விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வேண்டாமா? சும்மா இருக்கு டாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால முன்னாலே என்ன பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறேன். எனக்கு 4-5 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு? ஒரே ஒரு தடவை அபார்ஷன் பண்ணிருக்கேன். அம்மா, என்னப்பா இது? அட, அதுக்கு தானே அவங்க 5 லட்சம் ரூபாய் தரங்கிறாங்க. ஒண்ணு பண்ணுங்க, 10 அபார்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, 50 லட்சம் ரூபாய் வரும். அட, இது நல்லா இருக்கே. என்ன யோசிக்கிற? 5 50 யோசிக்கிறியா? நீ எல்லாம் ஒரு அப்பன். வாமா வா. இவன் என்ன தெரிவிக்க போறேன்? அவங்க அப்ப சும்மா இருக்கான். பொண்ணு பாக்குறாங்க. சிச்சி, தம்பி தம்பி, என்னப்பா பொண்ணு பிடிக்கலன்னா பொறுமையா வீட்டுல வந்து சொல்லாம்ல. இவன் பாட்டு போச்சுன்னு நினைச்சு போயிட்டு இருக்கான். லஞ்ச் ரெடி ஆயிட்டு இருக்கு, எல்லாம் சாப்பிட்டு போயிடலாம்ல. சூப்பரா இருக்கு ஸ்மெல். ஆட்டோ, எதுக்கு ஆட்டோ? வீட்டுக்கு போக வேண்டாம். ஏன் நீங்க ஆட்டோவில் தான் பிறந்தீங்களா? நடந்து போக மாட்டீங்களா? ஏயா, திரும்பி போறதுக்கு தானே அவன்கிட்ட வசூல் பண்ணோம். ஆமா, அது எனக்குயா. அடுத்த பொண்ணு பார்க்க போற வரைக்கும் நான் செலவுக்கு என்ன பண்ணுவேன்? நீ சரியா வர மாட்டேன், ரொம்ப காஸ்ட்லியா இருக்க.